எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடும் சிறப்புடையவர் சிவாஜி கணேசன். அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் சரி, யார் நடிக்க வந்தாலும் அவர்களின் ஆதர்ச ஹீரோவாக இருப்பவர் சிவாஜி கணேசன் மட்டுமே. கோலிவுட்டின் முகத்தை மாற்றிய படம் பராசக்தி. கலைஞர் கருணாநிதி அவர்கள் கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய அந்த திரைப்படத்தின் மூலமாகத்தான் சிவாஜி கணேசன் திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசனை தவிர வேறு யார் அறிமுகமாகி இருந்தாலும் அதில் உள்ள வெயிட்டேஜை தாங்கியிருப்பார்களா என்பது சந்தேகமே. ஏனென்றால் அனல் பறந்த கலைஞரின் வசனத்தை அடுத்த கட்டத்துக்கு சிவாஜி மட்டுமே எடுத்துச் சென்றார். முதல் படத்திலேயே அப்படி காட்சிகளும் வசனங்களும் அமைவது வரம். அது சிவாஜிக்கு கைகூடியது. அந்த கால மன்னர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள பலருக்கும் ஆர்வம் இருப்பது உண்டு. ஆனால் யாரும் நேரில் பார்த்ததில்லை. சினிமாதான் அவர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறது. அப்படி பலர் மன்னர்களாக நடித்திருந்தாலும் சிவாஜி தான் மன்னர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன், ராஜராஜ சோழன், யாரை நினைத்தாலும் சிவாஜி தான் ரசிகர்கள் கண்முன்பு வந்து செல்வார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை போல் ஒரு நடிகர் இனி எங்குமே கிடைக்க மாட்டார். அது பெரும்பாலும் அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை. ஆனால் சிவாஜி கணேசன் ஓவர் ஆக்டிங் செய்வார் என்ற விமர்சனமும் எழுந்தது உண்டு. அதற்கு இயக்குனர் மகேந்திரன் இப்படி பதில் சொல்கிறார்: சிவாஜியை ஓவர் ஆக்டிங் என்று சொல்கிறார்கள், நான் அப்படி சொல்ல மாட்டேன். சிவாஜி கணேசனின் நடிப்புக்கு ஏற்ற கதையை இதுவரை யாருமே எழுதியது கிடையாது. அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், சிவாஜி கணேசன் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறிய பின்பு அவரது நடிப்பை பார்த்தால் புரியும். படையப்பா, தேவர் மகன், ஒன்ஸ் மோர், பூப்பறிக்க வருகிறோம் என அவர் குணச்சித்திர நடிகராக தோன்றிய படங்களில் ஒரு சீனில் கூட மிகை நடிப்பை இருக்காது. அதுதான் ஒரிஜினல் சிவாஜி கணேசன். அவர் விரும்பியதையும் அதைத்தான் என்பதை எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். இந்த சூழலில் நடிகர் MS பாஸ்கர் சிவாஜியின் அன்னை இல்லத்திற்கு சென்று அவரது புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். அதற்கு பிறகு பேசிய அவர், சிவாஜி மண்ணிலிருந்து மறைந்தாலும் மக்கள் மனதிலிருந்து மறையாதவர். எனக்கு 3 அப்பாக்கள். 1 என்னை பெற்ற அப்பா, 2 கலைஞர் கருணாநிதி அப்பா, 3 சிவாஜி அப்பா. சிவாஜி கணேசன் ஒரு உலகமகா நடிகன். அந்த மாதிரியான நடிகனோடு பேசி பழகுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது எல்லாம் நான் எந்த ஜென்மத்திலோ செய்த புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய படமோ பாடலோ எதையாவது பார்த்துவிட்டுதான் நான் தினந்தோறும் வேலைக்கு கிளம்புவேன். அதனை பார்க்கும்போது அவ்வளவு உற்சாகம் எனக்குள் வரும். அவரது நடிப்பை பார்க்கும்போது அதில் கொஞ்சமாச்சும் நாம் நடிக்க வேண்டும் என தோன்றும் என்று பிரபல நடிகரான MS பாஸ்கர் அவர்கள் பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.